السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிற பொழுது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்கிற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களிடத்தில் வந்திருக்கிற தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவர் மிகவும் இரக்கமுடையவர். உங்களுக்கு சிரமம் ஒன்று சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் மீது மிகவும் பேராசை உள்ளவர் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவர்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார். உண்மையில் அப்படித்தான். நமக்கு கிடைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு இரக்கமும் பாசமும் கொண்டார்கள். இந்த உம்மத் கஷ்டப்பட்டது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள முடியாத உள்ளத்தை பெற்றிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த உம்மத் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற பேராசை உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு அலாதியான அன்பும் மிகப்பெரிய பாசமும் வைத்திருப்பார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருப்பதை கண்ட மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் உதூலி எனக்காக துவா செய்யுங்களேன்.
அப்படின்னு கேட்டா, நம்ம மனைவிமாரா இருந்தா நம்ம சந்தோஷமா இருந்தா என்ன கேட்டிருப்பாங்க? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அல்லவா, நபியின் முகத்தில் மலர்ச்சி தெரிகிறது, ஒரு குதூகலம் தெரிகிறது. இதை பயன்படுத்தி என்ன கேட்கணும் அப்படின்னு ஆயிஷம்மா சொல்றாங்க, உதூலி, எனக்காக துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம கஃபிர் லி ஆயிஷத, யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, முன் சென்ற பாவத்தையும் மன்னிப்பாயாக, பின் செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிப்பாயாக, ரகசியமாக செய்த பாவத்தையும் மன்னிப்பாயாக, பகிரங்கமாக செய்த பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னா, அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா போதுமானது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயிஷா முன் சென்ற பாவத்தையும் பின்னால் செய்ய இருக்கக்கூடிய பாவத்தையும் மன்னிப்பாயாக, ரகசியமாக செய்த பாவத்தையும் பகிரங்கமாக செய்த பாவத்தையும் மன்னிப்பாயாக சொன்ன உடனே இந்த துஆவை கேட்டுட்டு ஆயிஷா அம்மாவுக்கு பூரிப்பு ஜாஸ்தியா போச்சு. சிரிச்சாங்க சிரிச்சாங்க சிரிச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தங்கள் தலை தன்னுடைய மடியில விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிரிச்சவன ஆயிஷாட்டா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா, நான் கேட்ட துஆவுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அம்மா, யார சொல்லலாம், எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும்? என் பாவத்தை மன்னிப்பு கேட்க சொல்ல, நான் முன் சென்ற பாவத்தையும் பின்னால் செய்யக்கூடிய பாவங்களையும் ரகசியமாக செய்த பாவங்களையும் பகிரங்கமாக செய்த பாவத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னு அப்பொழுது கற்றவள் ஆகிட்டனே, நீங்க செஞ்சதோ அல்லாஹ் கபூல் செய்யாம இருப்பானா? நான் எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்க முடியும்? அதனால சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு துவா செஞ்சிருக்கிறேன், ஆனா என் உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, என்னுடைய உம்மத்து இருக்குதே, அந்த உம்மத்துக்கு 5 நேரமும் இந்த துவாவை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் மீது எந்த அளவுக்கு பாசம் கொண்டிருந்தா, தன் மனைவிக்கு என்றோ ஒரு நாள் செய்த அந்த துவாவை சொல்றாங்க, ஆயிஷா, உனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, தாங்க முடியாம சிரிச்சு சிரிச்சு மடியில விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்களே, இந்த துவா உங்களுக்கு இப்ப செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய உம்மத்திற்கு தினம்தோறும் 5 நேரம் தொழுகிற பொழுதும் நான் இந்த துவாவை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படின்னா இந்த உம்மத் மீது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. பெருமானாருக்கு இந்த பாசம் அப்படின்னா, அந்த பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்வான், ருஹம்மாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் மிக கருணை உள்ளவர் அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை உடையவர்ங்கிறான். அந்த நபியை ஈமான் கொண்ட சஹாபாக்களை சொல்றான், ருஹம்மாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில மிகவும் அன்பாக இருப்பார்கள், மிகவும் பாசமா இருப்பா அப்படிங்கிறான். நமக்கு மத்தியில் இன்னைக்கு எப்படிங்க இருக்குது? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் விரோதம், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் விரோதம், புருஷ பொண்டாட்டிக்கு மத்தியில் விரோதம், பதவிக்காக விரோதம், ஒரு மூமின் ஒரு மூமில பார்த்த விரோதம். எந்த அளவுக்கு அப்படின்னா, முஸ்லிம்களுடைய வாயில இப்படி வர ஆரம்பிச்சு, பிற மதத்துக்காரன் நம்பிடலாங்க, நம்ம மதத்துக்காரன் நம்ப முடியலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எல்லாருக்குமே பேசிட்டு இருக்கிறான். பிற மதத்துக்காரன் கூட வாடகை கம்மி வாங்கிடுறான், நம்ம மதத்துக்காரன் ரொம்ப அடிச்சு கொடுக்குறான் அப்படிங்கிறான். பிற கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவன் நம்ம மேல இறக்கப்பட்டு பாய் வந்துட்டா இருப்பா, நியாயமா வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறான். நம்ம தான் நம்மகிட்ட ஏமாத்துறான். பேசுறோமா இல்லையா? அப்ப நம்மளை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாத்துறான். சரி, ஒரு மூமின் துவா செய்யறாரு, ஆமீன் சொல்றோம் அப்படின்னா அதுலயும் இல்லையங்க, கோட்டை விட்டுட்டோங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்களா? சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா? எங்கேயாவது காமிக்க முடியுமா? கடைசியில பார்த்தா இன்னைக்கு துவாங்கிற பேச்சுக்கே இல்லையே. தொழுகு முடிச்ச உடனே விருட்டுன்னு போகக்கூடிய வெளியே போகக்கூடிய மூமின்கள் பல பேர் இருக்கிறோம். ஒருவேளை இருந்துட்டாலும் ஆமீன் சொல்லி ஆமீன் சொன்னால் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். சில பேர் எரிஞ்சு தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கையை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பல பேர். எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, என்ன துவா கேட்கிறோம், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்னு கேட்கும் பொழுது ஆமீன் சொல்ல நமக்கு வலிக்குதே. அல்லாஹ் காப்பாற்றும். எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, அல்லாஹ் ரசூலை குறித்து சொல்கிறான், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை அப்படிங்கிறான்.
சஹாபாக்களை குறித்து சொல்கிறான், ருஹமாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அன்புள்ளவர்களாக இருந்தான்னு சொல்றான். நம்மள்ட்ட எல்லாமே கடந்து ஒரு மூமின் முஸ்லிம் எப்படி வாழ வேண்டுமோ அதுவெல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்றுவோம். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாமளும் என்ன செய்யணும்னா துவா கேட்கும் போது ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு கேட்கறத விட யா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும் போது ரப்பு பார்ப்பான், இவன் செஞ்ச பாவத்தை என்ன மன்னிப்பு கேட்காம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு துவா செய்யறானே, இவன் பாவத்தை மன்னிச்சு எல்லாம் நினைச்சுவான், நம்ம பாவத்தை மன்னிச்சிருவாங்க. பொதுவா சுயநலமா கேட்பதை விட பொதுநலமாக கேட்பது இருக்கிறது அது அல்லாஹ்விட ரொம்ப பிரதிபலிக்கும். அதனால என்ன செய்யணும், துவா கேட்கும் போது யா அல்லாஹ் என் பாவத்தையும் என் குடும்பத்தார் பாவத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவத்தையும் மன்னின்னு கேட்கணும். அதைத்தான் இமாம் செய்வார். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருன்னா இங்க இருக்கிறவங்க பாவம் இல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவத்தையும் மன்னிச்சிருன்னு அர்த்தம். அதுக்கு போய் சத்தம் போட்டு ஆமீன் சொல்றோம். ஏன்னா நீ ஆமீன் சொல்லலன்னா நாம என்ன நினைக்கிறோம், ஒரு நம்ம துவாவது குடிக்கல போட்டு தெரியுது, எல்லாம் மௌனமா நினைச்சுக்கிறாங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பேசாம துவாவை சொல்லிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். அது இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் நம்ம மேல இந்த அளவுக்கு பேராசிரியர்களா அன்புள்ளவங்களா இருக்கிறாங்களே, அவங்க மேல ஸலவாத் சொல்றதுல பாருங்க, எனக்கு ரொம்ப மைக்கில் சத்தம் பெருசா தெரியுது, ஆனா பின்னால் சத்தமே வர்றது இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தொழுகை வந்துட்டோம், இருக்கிற காரியத்தை தொழுகையில ஃபுல்லா அமைதியா நிற்கிறோம், இமாம் மோதனாரு மாமுகள் அமைதியா கேட்கிறோம், ஸலவாத் சத்தம் போட்டு சொல்லுங்களேன். நபி நம்ம நேசிச்சாங்களா இல்லையா, நபி நேசத்துக்கு காமிப்புமே தப்பு ஒன்றும் இல்லையே. செலவாத்துக்கும் செலவாத் சத்தம் போட்டு சொல்லும். பல பள்ளிவாசல செலவாத்தே கிடையாது, ஆனா நம்ம பள்ளிவாசல் பெரும் கிஃப்ட் என்ன அப்படின்னா 5 நேர தொழுகைக்கும் செலவாத்து இருக்கு. அந்த செலவாத்துகளில் நான் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தது என்பதை எந்த மாற்று கருத்தும் அல்ல. எல்லாம் பண்ண அல்லாஹ் நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக, எல்லா மூமின்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு